ஓர் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு அணில் வாழ்ந்து வந்தது. அந்த அணிலுக்கு ஓர் ஆசை. அந்த அணிலுக்கு அந்த காட்டிலேயே மிகவும் அறிவாளியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த ஆசை. ஒரு நாள் அந்த காட்டிலேயே மிகவும் அறிவாளியான வயதான ஆந்தையை பார்க்க சென்றது. அந்த ஆந்தையிடம் சென்று, ஆந்தை அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நான் இந்த காட்டிலேயே மிகவும் அறிவாளியாக விளங்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆந்தையிடம் கேட்டது. அதற்கு அந்த ஆந்தை, குட்டி அணிலே, நீ அறிவாளியாக இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? மற்றவர்களிடமிருந்து, உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து விஷயங்களையும் நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ கவனிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நீ செய்தாலும் பல முறை யோசித்து நீ அதை செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தையும் நீ சரியாக செய்தால் நீ ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக வளருவாய் என்று கூறியது. இதை கேட்ட அந்த குட்டி அணில் ஆந்தைக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியது. வரும் வழியில் அந்த குட்டி அணில் யோசித்து கொண்டே வந்தது. நாம் உணவு இல்லாத பொழுது மற்றவர்களிடமிருந்து எப்படி வாங்கி அதை உண்கிறோமோ, அதே போல் இந்த அறிவை ஏன் நாம் மற்றவர்களிடமிருந்து கேட்டு வாங்கிக் கொள்ளலாமே என்று யோசித்தது. இது ஒரு நல்ல யோசனையாக இருந்ததினால் அந்த குட்டி அணில் முதலாவதாக அந்த காட்டிலே அறிவாளியான ஒரு நரிக்கூட்டத்தின் தலைவரான நரித்தலைவரை பார்க்க சென்றது. அந்த நரித்தலைவரிடம் சென்று, நரித்தலைவரே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அந்த நரி, என்ன செய்ய வேண்டும் குட்டி அணிலே என்று கேட்டது. அதற்கு அந்த குட்டி அணில், நீங்கள் பெரிய அறிவாளியாயிற்றே, எனக்கு கொஞ்சம் அறிவை கொடுங்களேன் என்று கேட்டது. அதற்கு அந்த நரி சிரித்துக்கொண்டே, அறிவை எல்லாம் ஒருவரிடமிருந்து நீ வாங்கிக் கொள்ள முடியாது, நீயே அதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அந்த நரி கூறியது. நான் வேண்டுமானால் உனக்கு ஒரு யோசனை கூறுகிறேன். அதை நீ வழிபற்றினால் நீ அறிவை வளர்த்து கொள்ளலாம். அது என்னவென்றால், நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை ஆராய்ந்து எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் என்ன விளைவு வரும் என்பதை யோசித்து செய்ய வேண்டும். நீ இதை செய்தால் உனக்கு அறிவு வளரும் என்று அந்த நரித்தலைவர் கூறினார். அதற்கு அந்த குட்டி அணில் அந்த நரியிடம் நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியது. இந்த குட்டி அணில், என்ன இந்த நரி இப்படி கூறிவிட்டார், நாம் என்ன செய்வது என்று யோசித்து அடுத்ததாக இந்த காட்டில் அறிவாளியான ஆமையை சென்று கேட்போம் என்று அங்கிருந்து கிளம்பியது. ஆமை மெதுவாக சென்றாலும் அறிவாளியாக இருந்தது. அதனால் ஆமையிடம் சென்று, ஆமையாரே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் மிகவும் அறிவாளியாக இருக்கிறீர்கள், எனக்கு கொஞ்சம் அறிவை கொடுங்கள் என்று அந்த குட்டி அணில் கேட்டது. அந்த ஆமை சிரித்துக்கொண்டே, அணிலே, அறிவை யாராலும் மற்றவரிடமிருந்து வாங்கிக் கொள்ள முடியாது. அறிவை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் உனக்கு ஒரு பழமொழியை கூறுகிறேன், அதை பின்பற்று என்று கூறியது. பொறுத்தார் பூமியாழ்வார், பொறுமையே முக்கியம், அதை நீ பின்பற்று என்று கூறியது அந்த ஆமை. அதை கேட்டுக்கொண்ட அணில் அந்த ஆமைக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியது. வரும் வழியில் மறுபடியும் யோசித்து கொண்டே வந்தது. நாம் இருவரிடம் கேட்டோம், இருவரும் அதை கொடுக்க முடியாது, ஆனால் அதற்கான அறிவுரையை கூறினார்கள். இருந்தாலும் நாம் கடைசியாக கிளியிடம் போய் கேட்போம் என்று கிளியிடம் போய் இந்த விஷயத்தை கேட்க ஆரம்பித்தது. கிளியவர்களே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். எனக்கு கொஞ்சம் அறிவை தாருங்களேன். அந்த அறிவு உங்களிடம் அதிகமாக இருக்கிறதே என்று கேட்டது. அதற்கு அந்த கிளி, அந்த அறிவை நீ யாரிடமும் சென்று வாங்கிக் கொள்ள முடியாது. அறிவை நீ வளர்த்து கொள்ளவே முடியும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு புதிய காரியங்களும் உனக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அப்படி தினமும் கற்றுக்கொள். அப்படி நீ கற்றுக்கொண்டால் உன்னுடைய அறிவு பெருகும், நீ அறிவாளியாக மாறுவாய் என்று கூறியது அந்த கிளி. அதை கேட்டுக்கொண்ட அந்த குட்டி அணில் அந்த கிளிக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தது. வரும் வழியில் யோசித்தது, நாம் கேட்ட அனைவரிடமும் அவர்கள் கூறிய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையானவையே, நாம் அதை பின்பற்றுவோம்.
பின்பற்றினால் நமக்கு அறிவு பெருகும். அவர்கள் என்ன கூறினார்கள், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதை நீ செய்யப்போகும் காரியங்களில் ஆராய்ந்து அதை பயன்படுத்து. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. ஏசப்பா, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட இந்த வசனத்தின்படி ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் சம்பாதித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கற்றுக்கொள்ள நீயும் வா, ஞானத்தை கற்றுக்கொள்வோம், புத்தியை கற்றுக்கொள்வோம், அறிவை தேடிக்கொள்வோம், வாழ்க்கையில் உயர்வோம். கண்டால் மறைந்து கொள்ளுவோம், ஞானி என்று எண்ண மாட்டோம், கர்த்தருக்கு பயந்திடுவோம், தீமையை விட்டு விலகிடுவோம். வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள நீயும் வா. சொற்களின் மிகுதியில் பாவம் வரும், அகந்தை வந்தால் இலச்சையும் வரும். சிந்தையில் தாழ்மை கொண்டிருந்தால் ஞானம் நமக்கு உண்டு. வா வா நீ ஓடி வா, கற்றுக்கொள்ள